BCA Cyber Security, AI&ML, BBA Digital Marketing, FinTech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். தான் உயிருக்குயிராக நேசித்த பொண்ணு தன்னை விட்டு போகிறா, ட்ரெயின் ஏறி போகிறா, அதை தாங்கிக்கவே முடியாமல் தன்னோட உயிரே போகிற மாதிரி நினைக்கிற ஒரு ஹீரோ. அந்த ஹீரோ இந்த நிலைமைக்கு இருக்கிறது காரணமே தான் தான் உணராத ஒரு ஹீரோயின். இதுதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு அந்த கிளைமேக்ஸை அழகாக கண்ணதாசன் மொத்த பாடலில் சொல்லியிருப்பார். ஸோ கண்ணதாசனுடைய கடைசி பாடலாக கூட இதை சொல்லலாம். ஸோ இந்த படம் இது ஒரு படமே கிடையாது, இது ஒரு திரைக்காவியம். அந்த காலகட்டத்தில் வந்த ஒரு அருமையான ஒரு காதல் காவியம் தான் மூன்றாம் பிறை. இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மூன்றாம் பிறை 1982 வெளிவந்த படம். பாலுமகேந்திரா சாரோட டைரக்ஷன், கண்ணதாசனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில், ஏசுதாஸோட குரலில் அருமையான ஒரு பாடல் இருக்குது. அந்த ஒட்டுமொத்த திரைப்படத்தை ஒரு பாடலில் விளக்கியிருப்பாங்க. ஒரு கற்பனை காதல், கிடைக்கவே கிடைக்காத ஒரு காதல், சேரவே சேராத ஒரு காதல். இதை பற்றி தான் இந்த படமே முழுக்க முழுக்க இருக்கும். ஒரு காதலில் இவ்வளோ அழகாக சொல்ல முடியுமா? அதுவும் இல்லாமல் ஒரு மழலை காதல்னு கூட சொல்லலாம். இதை ஒரு 6 வயசு மனசளவில் இருக்கிற ஒரு பெண்ணை ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆண் காதலிச்சா இந்த சமுதாயம் ஏற்றுக்குமா? பித்து பிடிச்ச நிலைமையில் இருக்கிற ஒரு பொண்ணை யாருன்னா காதலிப்பாங்களா? ஸோ அப்படி எல்லா முரண்பாடுகளையும் மீறி வந்த ஒரு திரைக்காவியம் தான் மூன்றாம் பிறை. இந்த ஊட்டியில் வாழ்கிற ஒரு இளைஞர், யாருமே இல்லாமல், அப்பா அம்மா இல்லாமல் தனியாக ஒரு நபராக வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அப்படி வாழ்கிற ஒரு நபர் தான் சீனிவாசன் என்கிற சீனு. சில வினாடி சந்தோஷத்துக்காக தன்னோட நண்பர் பேச்சை கேட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே பார்த்த ஒரு பெண் தான் இந்த விஜி என்கிற பாக்கியலக்ஷ்மி. இந்த பாக்கியலக்ஷ்மி யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய நண்பர்களோட தோழிகளோட ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இந்த ரெட்ரோகிரேட் அம்னேஷியாவால் பாதிக்கப்பட்ட இந்த ஹீரோயின், இந்த விஜின்ற கேரக்டரை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு சீனு. 6 வயசு மனசு, 22 வயசு உடம்பு. கமலுக்கு 25 வயசு. ஸோ இதை வந்து என்ன தான் காதல் அப்படின்னு இருந்தாலும் இதில் காமமே இல்லை அப்படின்றத அழகாக புரிய வச்சுருப்பார். அப்போ அந்த சீனோட ஒரு கேரக்டரை எப்படி நரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல் டீச்சர், யாருமே இல்லாமல் வளர்ந்த ஒரு அனாதையாக தான் இதில் படத்தில் ஃபுல்லாக சித்தரிச்சிருக்காங்க. பாலுமகேந்திரா சார் இதை எவ்வளோ அழகாக காமிச்சிருக்காங்கன்னா, இந்த கேரக்டர் ரொம்ப கண்ணியமான ஒரு கேரக்டர், ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் அப்படின்றத. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுக்கு கமல் சார் வந்து நம்மளுக்கு ஒரு இடத்துல ஸ்ட்ரிக்டாக தெரிவார், ஒரு இடத்துல ரொம்ப பொலைட்டாக தெரிவார், ஒரு இடத்துல குழந்தையாகவே மாறி இருப்பார். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அந்த பெண்ணை சந்தோஷப்படுத்துறதுக்காக தன்னோட இயல்பை மறந்து அதை இன்னும் அந்த குழந்தையோட குழந்தையாகவே இவரும் ஒரு குழந்தையாக மாறி இருப்பார். ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்கிறார் பாலுமகேந்திரா சார். நம்ம ஒரு சீனும் வந்து கமல் சாரை வந்து அவரோட நடிப்பை நம்ம ரசிச்சுட்டே இருப்போம். என்ன தான் இருந்தாலும் இந்த கேரக்டரில் ஒரு 7 வயசு குழந்தையாக ஸ்ரீதேவி மேடம் நடிச்சிருந்தாலும் அதில் நம்ம ரசிக்கிறது 2 பேர், யாரை பார்க்குறதுன்னு தெரியாத அளவுக்கு போட்டி போட்டு நடித்த ஒரு படம்னா அது மூன்றாம் பிறைன்னு தான் சொல்லலாம். ஒரு மசாலாக்காக தான் பாலுமகேந்திரா சார் இங்கே சில்க் சுமிதாவை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சில்க் சுமிதாவோட கேரக்டரை எப்படி நரேட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆணை திருமணம் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வெறும் 17 வயசு தான். அப்படி இருந்தாலும் இங்கே கமல் சார் கண்ணியத்தோட, அதாவது சீனு ஒரு ஸ்கூல் டீச்சர் ரொம்ப கண்ணியத்தோடு நடந்திருக்கிறாருன்றதை அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த பாக்கியலக்ஷ்மின்ற விஜய், இந்த விஜய்ன்ற கேரக்டர் தான் கூட எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க, கடைசி வரையும் இருப்பாங்களான்றது எதுவுமே தெரியாது நம்மளோட சீனுக்கு. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி கேரக்டர் இருக்காங்க. அந்த பாட்டி தான் வந்து அப்பப்போ இந்த விஜயை போட்டு அடிச்சிடாதரா, திட்டாதரா அப்படின்னு சொல்லி ஒரு சமரசத்துக்கு வர்றது எல்லாமே அந்த பாட்டி கேரக்டர் தான். அதில் ஒரு வாட்டி இந்த இங்கு பாட்டிலை வந்து கொட்டிடுவா இந்த விஜய். இப்போ வந்து கமல் வரப்போகிறான், திட்ட போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வெம்பி வெம்பி அழுகிற ஒரு சீன் இருக்குது. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த விஜய் மேலே ஒரு பரிதாபம் வரும். சீனு வந்து அந்த இடத்துலையும் வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு எமோஷனை காட்டியிருப்பார். எஸ், தெரியாமல் பண்ணியிருக்கா ஒரு குழந்தை மாதிரி அப்படின்றத ஒரு புரிதலோட நம்மளையும் புரிய வச்சுருப்பார். எஸ், மன்னிக்கணும், இந்த இடத்துல நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. இந்த காதல் கிடைக்கவே கிடைக்காது, நம்ம 2 பேர் ஒன்றும் சேரவே போகிறது கிடையாது, இதை காதலாக வெளியே அக்செப்டும் பண்ண மாட்டாங்க, இது எத்தனை வருஷத்துக்கு போவோம், எவ்வளோ நாள் நீடிக்கும்ன்றதே தெரியாமல், தனக்கே தெரியும் இது எனக்கு கிடைக்காது அப்படின்றது. கண்ணதாசன் சாரோட கடைசி பாடலும் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்த ஒரு பாடலும்.
ஸோ ஜெயசுதாஸ் சாருக்கு இந்த சாங் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரை வாங்கி கொடுத்த பாட்டு. அந்த பாட்டு வரிகளில் சொல்லியிருப்பாங்க, காதல் கொண்டேன் கனவினை வளர்த்தேன் கண்மணி உனை நான் கருத்தினில் நிறைத்தேன் உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே அப்படின்னு. இன்றைக்கோ ஒரு நாள் நீ மறந்துடுவ, நான் இது எல்லாமே எனக்கு கனவு மாதிரி போயிடும் அப்படின்னு எனக்கே தெரியும். ஆனால் இதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இந்த மெமரிஸில் நான் வாழ போகிறேன் அப்படின்றத அழகாக அந்த வார்த்தைகளில் சொல்லியிருப்பார். இளையராஜா சார் வந்து கம்போஸ் பண்ணிட்டாராம். கம்போஸ் பண்ணிவிட்டு கண்ணதாசன் சார்கிட்ட இதுதான் டியூன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பாட்டை எழுதுறதுக்கு வெறும் 2 நிமிஷம் தான் ஆச்சான். உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு கவிதை 2 நிமிஷத்தில் படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது இந்த கண்ணை கலைமனைன்ற ஒரு சாங்கை தான் சொல்லணும். 2 நிமிஷத்தில் எப்படி ஒரு கவிஞன் ஒரு ஒட்டுமொத்த படத்தையே கொடுத்துருக்க முடியும், ஒட்டுமொத்தமாக அவனோட எமோஷனை எப்படி இந்த அளவுக்கு அவ்வளோ ரசித்து எழுதியிருக்க முடியும்? ஸோ யாராலையும் முடியாது. தான் என்ன நிலைமையில் இருக்கிறன்னே தெரியாது ஒரு 7 வயசு 6 வயசு குழந்தைக்கு. ஆனால் 22 வயசு பொண்ணு, அந்த பெண்ணை இந்த கோலத்தில் பார்த்துடவே கூடாது, தன்னோட காதலி இந்த மாதிரி ஒரு நிலைமையில் பார்த்துடவே கூடாது அப்படின்னு நினச்சிருந்த ஒரு சீனும் அப்படி பார்த்துட்டாப்புல. ஸோ அப்போ தான் முடிவு பண்ணுறாரு, அவளை நான் குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வைத்தியரை போய் பார்க்குறாரு. வைத்தியரை நம்பிக்கை கொடுத்து கண்டிப்பாக குணப்படுத்திடலாம் அப்படின்னும் போது இதே சைமல்டேனியஸ்லி என்ன நடக்குதுன்னா, இந்த விஜயோட பேரண்ட்ஸ், இந்த பாக்கியலட்சுமியோட பேரண்ட்ஸ் வந்து போலீஸ்லலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னோட பெண் காணோம் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவ குணமாகி வருவா, ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய முகம் இவன் தான், நான் யார் அப்படின்றத அறிமுகப்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஓடி வந்து பார்த்தா காவல்துறையெல்லாம் இருக்காங்க, அவங்க பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஐயோ நான் எப்படி போகிறது, கிட்ட நெருங்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். அவளும் எல்லாம் பழைய ஞாபகங்கள்லாம் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு குணமாயிடுறா. குணமாயிட்டு அவங்க அப்பா அம்மா கூட காரில் ஏறி போகிறேன், நான் தான் சீனு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும்னு பின்னாடி ஓடுறான். அந்த மலையில் பின்னாடியே துரத்திட்டே போகிறான் அந்த காரில். அந்த கார் நேராக ரயில்வே ஸ்டேஷன் போகுது. இப்போ அந்த விஜய் வந்து அவளோட சொந்த ஊருக்கு கிளம்பி போகிறான். இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் விழுந்தடிச்சு போகிறான். இதை மாதிரி யாராலையும் ஆக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். ஒரு குரங்கு வித்தை காட்டுறதுலேருந்து ஆடுறாமான்னு தலையில் பானை வச்சுட்டு குதிச்சதாக இருக்கட்டும். ஆனால் அவளுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. நான் தான் சீனு, விஜய் என்னை புரிஞ்சுக்காது, விஜய் நான் தான் இவ்வளோ நாள் உன் கூட இருந்தேன், என்ன தெரியுதா அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிற நிலமையில் இங்கே ஒரு ஜன்னல் ஷாட் வைக்கிறாங்க. அங்கே ஜன்னலுக்கு உள்ளே இருந்து அந்த ட்ரெயின் உள்ளே இருந்து ஒரு கேமரா வச்சு, இவன் யார்றான், இவன் பிச்சைக்காரன் பைத்தியக்காரன், இவன் என்ன கேட்குறான், ஓ சாப்பாடு வேணுமா, இந்த சாப்பாடு. இவளுக்கு கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை இவன் யாருன்னு. ஸோ இவ பார்க்குற படம் வேறு, இவன் வெளியிருந்து பார்த்த படம் வேறு. ஆனால் நம்ம இந்த 2 காட்சிகளும் சேர்ந்து பார்க்குற படமே வேறு. பாலுமகேந்திரா சார் இந்த ஷாட்டை வைக்கலையாம். ஓடி வந்துட்டு அந்த கம்பத்தில் மோதுவார். அந்த கம்பத்தில் மோதி அப்படியே கீழே விழுவார். ஆக்சுவலாக அதில் ஸ்கிரிப்டிலே இல்லை, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் சார்ன்னு சொல்லவே இல்லை. ஆனால் கமல் சார் அதை பண்ணியிருப்பார். அவ்வளோ தத்ரூபமாக இருக்கணும். ரோலிங் போட்டோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூஸாக விட்டுருக்காங்க. அதை ஃப்ரேமில் பார்க்கும்போது, அதுக்கப்புறம் அதை படத்தில் பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக வந்திருக்கு. இதுதான்டா ஆக்டிங் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு அப்படியே கொத்தாக தூக்கிட்டு போயிட்டாங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்மளை எல்லாரையும் சிதைச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த கதை இந்த இடத்துல இது தொடங்குதா முடியுதானே தெரியாது. விஜய் கண்ணுக்கு அவன் ஒரு பைத்தியக்காரன், சீனு கண்ணுக்கு என்றைக்குமே நீ என்னோட காதலி, என்னை நீ நீங்கி போனாலும் உன் நினைவோடு நான் வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு காதலன் அப்படின்றது தான். இந்த படத்தோட தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னா, இன்றைக்கி காலகட்டத்துக்கு வரையும் இருக்குன்றதை நான் சொல்லுவேன். 7G ரெயின்போ காலனியாக இருக்கட்டும், இல்லை செல்வராகவன் சாரோட காதல் கொண்டேனாக இருக்கட்டும், இல்லைனா குணா இருக்கட்டும், இல்லை தீபாவளின்னு ஒரு படம் வந்தது. இந்த மாதிரி நிறைய படங்களை நம்ம சொல்லலாம். இதோட தழுவல் இல்லாமல் எந்த திரைப்படங்களும் அதிகமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கமல் சார் அதுக்கு முந்தின வருஷம் தான் சகல கலாவல்லவன்னு ஒரு படத்தை, மாஸ் படத்தை கொடுத்துருக்காரு. அன்றைக்குள்ள காலகட்டத்தில் நிறைய மாஸ் படங்களாகவே வந்திருக்கும் போது இந்த மாதிரி ஒரு காவியத்தில், அதுவும் பாலுமகேந்திரா சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்கு நோ சொல்லாமல் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தை பற்றி சொன்னால் 1 வருஷத்துக்கு மேலே தேட்டரில் ஓடின ஒரு படம். அதே போல் பாலுமகேந்திரா சாருக்கு பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் அவார்டும் கிடச்சிது, சவுத் இந்தியாஸ் பெஸ்ட் டைரக்டர் அவார்டும் கிடச்சிது இந்த படத்துக்காக தான். 3ஆம் பிறைக்கு 2 நேஷ்னல் அவார்ட், 5 தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ 3ஆம் பிறை கண்டிப்பாக ஒரு திரைக்காவியம். BCA Cyber Security, AIML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Redhill, Chennai. மெரிபா பன்னீர் சோடா, I trust மெரிபா. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.